ஹலோ மக்களே, சும்மா ஒரு ட்ரிப்பாக திருத்தணி பக்கத்தில் இருக்க திருத்தணி வந்தாச்சு. ஃபேமிலியாக வந்திருக்கோம். ஃபேமிலியாக போயிட்டுருக்காங்க. நம்ம பின்னாடி போயிட்டுருக்கேன். கோயிலுக்கு போல், சும்மா மேலே வந்தோம். பட் அவங்க வீட்டில் இருக்கவங்க கோயிலுக்கு போகிறாங்க. செவ்வாய்க்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவங்க போயிட்டு வராங்க. ஓகேவா? ஆதியா போகிற மாதிரிங்களா? செவ்வாய்க்கிழமைன்றதுனால கூட்டம் அதிகமாக இருக்குது. நான் சொல்ல கேட்காம வீட்டில் போயிட்டுருக்காங்க. நான் எதுவும் சொல்லலை. பாருங்க, தங்கச்சியும் ஆதியா போயிட்டுருக்கேன். எங்கள் அம்மா மேடு பேர் முருகர் அங்கே இருக்காரு. கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கடலாம் போட்டாங்க. சொன்ன மாதிரி தான் இந்த பக்கம் அமிச்சமா அந்த கடைசிக்கு கோமங்க கோமங்க பாருங்க, கூட்டம் வருதுன்னு அவங்க வேகமாக போயிட்டு இருக்காங்க. வாங்க சீக்கிரம். சொல்ல கேட்காம போயிட்டு இருக்கீங்க. வந்தாச்சு, கிளம்பியாச்சு. எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இந்த மூணு லைன் போயிட்டு அப்படியே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கட் ஆகும். அப்படியே போகலாம். கோயில் பிரகாரம் சுற்றிட்டு வரலாமா? ஒரு வழியாக சாமியை பார்த்தாச்சு. சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு, கிளம்பியாச்சு. டியூஸ்டேன்றதுனால கூட்டம் அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து உள்ளூரில் இருக்கவங்க நிறைய பேர் வராங்க. வெளியூரில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் வராங்க. எதனா ஒரு செவ்வாய்க்கிழமை எதனா விசேஷம் மட்டும் தான் இன்றைக்கி அதிகமாக வருவாங்க. செவ்வாய்க்கிழமை அதிகமாக வருவாங்க விசேஷ நாளில். இப்போ செவ்வாய்க்கிழமை நார்மல் டேஸில் கொஞ்சம் ஆளுங்க கம்மியாக தான் வருவாங்க. உங்களுக்கு ஒரு நைட் வியூ காட்டா மலையிலேருந்து பார்க்குறப்போ நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? இவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்படியே இப்படி திரும்பி பார்த்தா வேறு அளவா அழகா இல்லை? ஓம் முருகான் போயிட்டு நம்ம ஆளுங்க பிரசாதத்தை நிற்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு சக்கரை பொங்கல் என்ன புரியாது. ஓகே, லைட் ஷேடு. ஓகே குட். எல்லோரும் வாங்க, ஃப்ரீயாக இருக்கப்போ. மோஸ்ட்லி வீக்கெண்ட் வராதிங்க, வீக் டேஸில் வந்து பாருங்கள். வீக் டேஸில் ஒரு ஈவினிங் டைம் இல்லை மார்னிங் டைம் அந்த மாதிரி டைமில் வந்து பாருங்கள். ஏன்னா வீக் டேஸும் ஆளுங்க வருவாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி வெளியே எங்கன்னா போகிறது அது மாதிரிலாம் இருக்கும். வீக் டேஸில் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் வாங்க, நம்ம திருத்தணி நல்லாயிருக்கும். நல்லா அவன் பார்த்துப்போம். ஓகே மக்களே, எல்லோரும் திருத்தணி வந்து பாருங்கள். பார்க்க வேண்டிய இடத்துல ஒன்று நல்லாவும் இருக்கும். கோயிலில் ஒரு முக்கியமாக இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர். என் ஸ்லிப்பர் இங்கே தான் விட்டுருந்தேன், அதையும் ஆட்டே போட்டாங்க. இது கிணேசரா நாங்கள் வருது. இதெல்லாம் எடுத்தாடா பிழைக்கணும், அந்தளவுக்கு நாட்டு நிலவரம் இருக்காடா. ஓகே, பிரசாதம் கொடுக்குறாங்க. நல்லதே நடக்கும். வாங்க அப்புறம் அந்த திருத்தணியை பார்த்துட்டு போங்க. முருகரை பார்த்து கேட்டுட்டு ஓகே கைஸ், ஒன் டே ட்ரிப். அதான் ஒன் டே ட்ரிப் கூட கிடையாது. பக்கத்தில் இருக்க திருத்தணி வந்தாச்சு, பார்த்தாச்சு, போயாச்சு, கிளம்பியாச்சு. அங்கே இருக்கார் முருகர். வந்த சோதனைக்கு ஸ்லிப்பர் காணும். ஸ்லிப்பர் கார்லேயே விட்டு போயிருக்கலாம்.
போகிற ஐடியா இல்லை. சரி எல்லோரும் போனாங்க, நம்ம மட்டும் எப்படி காரில் விட்டு தனியாக இவ்வளோ வனாந்திரமான பிளேஸில் எதுக்கு தனியாக இருந்துக்கிட்டு அப்படின்ட்டு போனோம். ஸ்லிப்பர் கணவன்ட்டாங்க, ஸ்லிப்பர் இல்லை, ஸ்லிப்பர் கிடையாது. இப்போ ஸ்லிப்பர் இல்லாமல் வீட்டுக்கு போனோம் போல். ஸ்லிப்பர் கூட களவாடுறதுக்கு வராங்கயா, என்ன சொல்கிறது. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. திருத்தணி நல்லா இருக்குது, முருகனும் நல்லா இருக்கார். உள்ளே இருக்க கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே ராஜகோபுரம் ரொம்பலாம் வந்து கட்டிட்டாங்க, பட் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. நாங்கள் சின்ன வயசில் போனோம் அந்த வழியாக. இப்போ வந்து ரொம்ப பல வருஷமாக அது ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. ஸோ அது ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். அங்கே இருக்க நீங்கள் பார்ப்பீங்க, அந்த எல்லா இதை தெரியுதா, அந்த காருக்கு மேலே டாப்பில் இருக்குல்ல அந்த கோபுரம் தான். திருத்தணி போட்டாவே அந்த கோபுரம் வரும். இப்போது லைட்டும் போட மாட்டுறாங்க, எதுவுமே போட மாட்டுறாங்க. இதோ 8:30 ஆயிடுச்சா, கரெக்டாக 8:30 மணிக்கெலாம் மெயின் இந்த கோபுரத்தை தங்க கலசம் லைட் இருக்குல்ல அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆதியா வரேன், ஹாய் சொல்லு. ஹாயா ஆதியா, ஹாய் ஹாய் ஹாய். ஓகே கிளம்பியாச்சு மக்களே, பாய் பாய், டேக் கேர். வந்து பாருங்கள், டேக் கேர்.